எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு எஸ்எம்எஸ் வந்து பெர்சனலைஸ்டா எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறோம். இது வந்து நீங்க நம்மளோட ஸ்பீட் எஸ்எம்எஸ்குள்ள போயி, அங்க ரிஜிஸ்டர் அண்ட் லாகின்குள்ள போயி, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட போட்டுட்டு, அங்க வந்து எக்ஸெல் சீட்ல எக்ஸெலுக்கு உண்டான அப்ளிகேஷன் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணிக்கலாம், நார்மலா உங்களோட எக்ஸெல் வச்சிருந்தீங்க அப்படின்னாலே என்ன ஆயிடும்னா, நீங்க அங்க இருக்கிற எக்ஸெல் சீட்ட ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸெல் ஷீட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே, அதில வந்து இந்த ஆட் ஆயிருக்கும். சரியா? அதில சென்ட் எஸ்எம்எஸ், எக்ஸெல் எஸ்எம்எஸ் அண்ட் ரிப்போர்ட், செக் பேலன்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த மாரி ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஏன் வந்து பெர்சனலைஸ்டு எஸ்எம்எஸ் அனுப்பணுங்கிறத நான் தெளிவா சொல்லிர்றேன். இப்ப ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூல்ல ஒரு பர்ட்டிகுலரா இருக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு மார்க் ஷீட் அனுப்பணும்னா என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மார்க்கர்ல எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த மார்க்க நீங்க அனுப்பலாம். நம்பர் 1. நம்பர் 2 ஸ்கூல பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ரிமைண்டர்ஸ வந்து நம்ம தெளிவா குடுக்கலாம். நெறைய பேர் இப்போ வந்து இந்த ஆப் மாரி யூஸ் பண்றாங்க. அந்த ஆப்லலாம் நெறைய ப்ராப்ளம் வருது. என்னன்னா, பல பேர் வந்து இந்த ஆப்போட நோட்டிஃபிகேஷன உள்ள போய் பார்க்கறதே இல்ல. ஏன்னா பல பேர் ஆப் வச்சுக்கிறத வந்து அவ்வளவா விரும்புறதும் இல்ல. ஏன்னா அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சொல்யூஷனாவும் இருக்கிறதில்ல. இது நீங்க உங்கள வச்சே நீங்க கூட பாருங்க. அது நடக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, உங்களோட கலெக்ஷன்ஸ். இப்ப எந்த கம்பெனியா இருந்தாலும், நம்மளுக்கு வந்து கலெக்ஷன் வந்து வர வேண்டியது இருக்கு. கலெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வெளிய அவுட்ஸ்டாண்டிங் நிக்குது. அப்போ நம்ம இதில நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஒருத்தர வந்து நம்ம ஃபோன் கால் பண்ணி டார்ச்சர் பண்றத விட, அவருக்கு சிம்பிளா ஒரு எஸ்எம்எஸ் பண்ணி, அவர் என்ன பண்ணலாம், நம்ம மெசேஜ கன்வே பண்ணலாம். அவர டிஸ்டர்ப் பண்ணாம. சரி ரைட் நம்மகிட்ட அத கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொல்லி, அவரோட மைண்ட்ல நம்ம போயி, இந்த மெசேஜ வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அவரு கண்டிப்பா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி, ஒரு டைம்ல கண்டிப்பா வந்து அதுக்குண்டான ஆக்ஷன் அவர் எடுத்துருவாரு. அப்ப என்ன ஆயிடும், உங்களுக்கு கண்டிப்பா கலெக்ஷன் வந்துரும். இத வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கா இப்படி பண்ணலாம். இன்னைக்கு வந்து வேற நீங்க ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா கண்டிப்பா போய் சேரணும்னா, இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரே டூல். மத்தபடி நீங்க WhatsAppலலாம் அனுப்பலாம் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. பட் WhatsAppங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. WhatsAppங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். அதுல நீங்க அனுப்புறது வந்து உங்க தொழில் ரீதியான, பிசினஸ் ரீதியான எல்லாத்தையுமே அனுப்புறது வந்து உங்களோட பிசினஸோட விஷயங்க எல்லாத்தையுமே ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு அமெரிக்கக்காரனுக்கு நீங்க தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்கங்கிறது தான் உண்மை. சார் அப்ப நாங்க இந்த மொபைல்ல அனுப்புறோம், இந்த எஸ்எம்எஸ்ல அனுப்புறோம். இது தெரியாதான்னு நீங்க கேட்கலாம். ஆனா தெரியாது. ஏன் சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ட்ராயோட கண்காணிப்புல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். யார் அனுப்புறாங்க? எங்கேருந்து மெசேஜ் வருது? அவங்களோட என்டிட்டி ஐடி என்னங்கிறது எல்லாமே நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அப்ரூவலே வரும். புரியுதா? அப்படின்றதுனால, இதுல வந்து உங்களோட மெசேஜ வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு போகுதுங்கிறதே வந்து வாய்ப்பே கிடையாது. அப்படின்றதுனால உங்க மெசேஜ் வந்து உங்க பிசினஸ் வந்து உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு போகாது. சரியா? இப்ப நம்ம எப்படி அனுப்புறதுங்கிறத மட்டும் பார்த்துருவோம். கலெக்ஷன்ஸ்க்கு, ரிமைண்டர்ஸுக்கு, ஃபீஸ் கலெக்ஷனுக்கு, பில் கலெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்கேஸ் உங்க இதுல நீங்க ஏதோ ஒரு உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர்ஸ் குடுக்குறீங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றீங்கன்னா, சர்வீஸ் இம்ப்ளிசிட்ன்னு இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், மெசேஜ வந்து கன்வே பண்ணிக்கலாம். ஆனா ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ் வந்து அவங்களோட கன்சர்ன் இல்லாம பண்ணக்கூடாது. அது இன்னைக்கு ட்ராய்ல இருக்கிற ரூல்ஸ். அந்த ரூல்ஸ நீங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, அதப்படி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம பண்ணீங்கன்னா, யாராவது ப்ராப்ளம் ஆறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சரி, இத நம்ம எப்படி பண்ணலான்ங்கிறத பார்த்துருவோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆட் இன்ஸ்ல போறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுல சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு இருக்கும்.
சரியா? இந்த சென்ட் எஸ்எம்எஸ்ல நான் என்ன பண்றேன், இந்த டிரான்சாக்ஷனல் ரூட்ன்னு ஒரு ரூட் இருக்கு இல்லையா? இந்த ரூட்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஏற்கனவே எனக்கு இதுல என்ன இருக்கணும்னா, மெசேஜ் இருக்கும். சரியா? நான் சேவ் பண்ணி வச்ச சில மெசேஜஸ் வந்து இருக்கும். அந்த மெசேஜஸ வந்து நான் டைப் பண்ணேன்னா, இங்க என்ன ஆயிடும், அந்த மெசேஜ் வந்து டைப் ஆயிடும். டைப் ஆயிட்டு நான் சென்ட் குடுத்தேன் அப்டின்னா, அது வந்து சென்ட் ஆயிடும். இப்ப நான் அந்த மெசேஜ் வந்து இங்க நான் ரெக்கார்டிங்ல வச்சிருக்கிறேனாங்கிறத பார்க்குறேன். சரி. இப்போ பிரச்சனை இல்ல. அந்த மெசேஜ் இல்லாட்டினாலும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ டெம்ப்ளேட் மெசேஜை நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போது மொபைல்ஸ் நம்பர்ஸ் வந்து ஏங்கிற காலத்தில் தான் நான் என்ன வச்சுருக்கிறேன், நம்பர்ஸ் வச்சுக்கணும். ஏன்ற காலத்தில் தான் நான் என்ன பண்ணணும், நம்பர்ஸ் வச்சுக்கணும். இந்த நம்பரை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? இப்போ ஏங்கிற காலத்தில் என்னோட நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போது நான் ஏங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இது சும்மா 2 நம்பர் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ செலக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து A1லேருந்து A10 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது செலக்ட் ரேஞ்ச். இல்லை எனக்கு மொத்தமாக அதில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் போதுன்னா, அதில் இருக்கிற அந்த 2 நம்பரையும் சேர்த்து செலக்ட் ஆகிடும். சரியா? இவ்வளோதான் மேட்ரு. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன மெசேஜ் இருக்கோ அந்த மெசேஜை நீங்கள் அடிச்சுக்கலாம். சார் யுவர் அமௌண்ட் இஸ் டியூ அப்படின்னு நீங்கள் அடிச்சுட்டு, இதில் நீங்கள் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இதில் வந்து அவர் பேர் இருக்கலாம். ஸோ அவர் பேரை நீங்கள் இங்கே சேர்க்கணும் அப்படின்னா, அவர் பேரை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அவர் பேரை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சரியா? ஏன்னா இதுக்கு உண்டான கண்டென்ட் ஃபார்மேட்டை நீங்கள் முதலே வாங்கிக்கணும். என்னென்ன ஃபீல்டு வேணுமோ உங்களுக்கு அதில் இருக்க ஃபீல்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபீல்டு எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த ஃபீல்டு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, உள்ளே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதை பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியூவில் இந்த மெசேஜுக்கு இந்த இந்த நம்பருக்கு இதில் என்ன நம்பர் இருக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த டெம்ப்ளேட் ஐடி மேலே ஹெட்டரில் என்ன இருக்கோ அந்த ஷெல்லுக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. சரியா? அப்போது இந்த மெசேஜை நீங்கள் யாருக்கு, எந்த ஊருக்கு, எந்த பேருக்கு எப்போ அனுப்பணுங்கிறத நீங்கள் இதில் முடிவு பண்ணிக்கலாம். எப்போ அனுப்பணுங்கிறது வந்து இந்த ஷெட்யூல். இந்த ஷெட்யூலில் நீங்கள் இந்த டேட்டில் இந்த பிஎம்மில் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி இதை ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு இன்டர்நெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதை என்ன பண்ணிடும், சென்ட் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு சிம்பிளாக என்ன ஆகிடும், ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். இதில் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, மேக்ரோவில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டு அந்த மேக்ரோ பட்டனை மட்டும் அனுப்பிச்சிட்டிங்க அமுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது நடந்துடும். நீங்கள் இந்த நான் இப்போ பண்ண ப்ராசஸ் எல்லாமே அந்த மேக்ரோவில் நம்ம பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ரொம்ப சுலபமானது. இப்போ சென்ட் நவுன்னு நான் கொடுக்குறேன். சரியா? மெசேஜர் கேனாட் பி பிளாங்க், சென்ட் சக்ஸஸ்ஃபுல். சரியா? போயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த மெசேஜ் போயிருக்கும். இது வந்து பர்சனலைஸ்ட் எஸ்எம்எஸ் எழுதுகிறவங்களுக்கு